தினம் இத மாற்றுறதும் கழட்டுறதும் துடைக்கிறதும் இதே வேலையா இருக்குமே. இத மாட்டிக்கிட்டு வசமா ஆடுறதுக்கு பக்கத்துல எந்த திருவிழாவும் இல்லையே தம்பி. ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொழில மாத்திப்போமே. நிறுத்துக்கணே, இதுக்கு மேல பேசணும் குறவோட கிடைச்சிருவேன். இந்த உசுரலா பொம்மைக்கு தான் இத்தனை நாள் நம்ம உசுரை காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப ஏதோ வேலை இல்ல, அக இலக்காரமா பேசுறதா? மரம் வச்சு தண்ணி ஊத்துவானே. என்ன கட்டையா, வேலைக்கு போலையா? வணக்கண்ணே. வணக்கம். எங்கேனே வேலை கிடைக்குது? இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி கும்பிட மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஊர்ல சாமி கும்பிட்டு 14 வருஷம் ஆகுது. எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டானா மாடாட்டம் மயிலாட்டம் ஆடி பௌத்த கலகலாம். அதுக்கு இப்ப வழி இல்ல. அதானே பொழப்பு ஏனோதான் இருக்கு. காட்டுக்கு விறகு வெட்ட போவியா? அது என்னாச்சு? அதுல மட்டும் என்னத வாழுது? குறுக்கத்துல சமுத்திரம் வந்தாலும் பாஸ்காரங்க பாதி பிடிக்கிறானுங்க. எதுலுமே இப்ப லாபம் இல்லண்ணே. சரி வரேன். செலவு கொஞ்சம் பணம் கொடுங்க, சாயந்தரம் கொடுத்துறேன். இதுக்கு ஏன் எப்படி சொல்லிக்கிற? இந்த 10 ரூபா தான் இருக்கு, வச்சுக்க. வரேன். தேங்க்ஸ்ண்ணே. இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன். அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன். என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சரக்கார் தான் மணக்கும். இப்பெல்லாம் அரிசியில இருந்து அத்தனையுமே கலப்படம் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளைங்க மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் ஆம்பளைங்க கெட்டானுங்க. ஆமா, மீச இருந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு பாக்குறியா? நான் ஆம்பளைக்கு சண்டை போட்டுட்டே சும்மா சின்னம்மா. என்ன 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 நீ என்ன தம்பி, நீ அவதான் வாயாடி கழுதுனா அவட போய் சும்மா நீ போப்பா. என்ன நீ வாய முடி சும்மா இரு. பாரு சின்னம்மா, அந்த ஆள் பேய் மாதிரி கத்துட்டு என்ன பேய்ங்கிறது? அவன் ஆம்பளை அப்படிதான் கத்துவான். பொட்டச்சிரி அடக்க உடக்கமா இருக்கியா? அடியாத்தா வாய முடிட்டு கம்முன்னு வா. சந்தைக்கு வந்த இடத்துல நோய் நோய்ங்காத. சின்னம்மா, அது கேட்டியா? என்னது கேட்டியா? மேனு கத்துறது ஆடு மாதிரியே இல்ல. ஆடுதான் ஓவியத்துக்கு மேனு கத்துமா? எல்லா ஆடுமே மேன் தடி கத்தும். போ சின்னம்மா. எங்க ஓடுறா? யாருது அந்த ஆடு? அட என்னமா இது ஆடு என்ன விலைன்னு கேப்பியா? அதை விட்டுட்டு குளங்கோத்திரலாம் கட்டிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு, யாருது இந்த ஆடு? தாயே என்ன ஒண்ணுமில்ல தாயே. உங்க அப்பா என்ன ஒரு பாட்டில் சாராயத்துக்கு இந்த குட்டியை கொடுத்துட்டு போயிட்டான் தாயே. எங்க அப்பனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. உனக்கு எங்கயா போச்சு? களை வாங்குறது மட்டும் தப்புன்னு நினைக்காத. களை வாண்டத வாங்குறது தப்புதான். வா. ஏ குற்று வழக்கு, ஒன்னு நான் எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாக்குறது? கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு பாக்கலாமா? மங்கம்மா, என்ன மங்கம்மா, சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா? என்ன விலை? ஒரு பாட்டில் சாராயம். என்னம்மா சொல்ற? உனக்குதான் புத்தி கிட்ட போச்சுன்னா என்னையும் கிறுக்கு சாக்க நினைக்காத. ஒரு பாட்டில் சாராயத்துக்காக ஆட்டை வித்துட்டு வந்துட்டு எலி அடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சு ஒப்பாரிய வச்ச எனக்கு வர கோலத்துக்குள்ள மங்கம்மா என்ன மல்லிச்சிடுமா. என்னால குடிக்காம இருக்க முடியலம்மா. தண்ணி தவிச்ச நேரம் பார்த்து அந்த பையன் புட்டிய காமிச்சானா, நான் குட்டிய பிடிச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு பாட்டில் சாராயம் கொடுத்தான்னு ஆட்டை பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு எவனாவது 10 பாட்டில் சாராயம் கொடுத்தா என்ன வித்துருவியா? மங்கம்மா. ஆமாப்பா, இன்னைக்கு இந்த ஆட்டை வித்த நாளைக்கு இந்த வீட்டை வித்துருவேன். அதை விட இந்த வீட்டோட எங்களையும் சேர்த்து வச்சு உன் கையாலே எரிச்சு கொண்டுடு. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். எப்பா, இந்த குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு உனக்கு இப்ப தெரியாது. அதை நீயா உணரணும். அப்பதான் நீ திருந்துவ. அது வரைக்கும் உனக்கு திருத்தவே முடியாது. எக்கேடாவது கெட்டுப்போ. எத்தனை வாட்டி கண்ணாடி பாடா? என்னப்பா வெயில்ல போய் களைச்சு கருப்பா வந்திருக்கேன்? உழைக்கிறல்ல, இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150. இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை காலை கழுவிட்டு சாப்பிடவா? அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான்? நம்ம பரம்பரை எப்ப கழுவிச்சு? உட்காருண்டா, வாரேன். சாப்பிட போறேனா? எனக்கு பசிக்குதே, நானும் சோறதுக்கு போறேன். தம்பி நானும் வரேன்டா. இது குள்ள மணிக்காக கட்டின வீடா? யாரது திறந்து விட்டுக்கொள்ளா?
அடே ஏட்டையா வா வாங்க வாங்க. எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும், வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாய உள்ள அனுப்பிட்டுமா? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. ஏய் என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க? உங்களே இல்ல அவன. டேய் பண்ணி. சார் நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா. இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா என் பர்ஸையே எடுத்துட்டு போயிட்டியடா. பெரிய பர்ஸ், அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்ஸோ சின்ன பர்ஸோ அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான். என்ன ஏட்டையா சைக்கிள்ங்கறீங்க பர்ஸ்ங்கறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன்ட்ட என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாம்மா. டேய் என்னடா பண்ண அந்த சைக்கிளை? ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி சண்டாளா, போலீஸ்கார ஏமாத்த சைக்கிளை தொடல. ஐயா அக்கா சேவியா இதெல்லாம் கேக்குறீங்கடா? சாப்பிட்டு தம்பி திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல, சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? சார் காது இங்கதானே இருக்கு, சொல்லுப்பா. ஐயா இடைஞ்சல் பண்றிய. நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரிய அக்கா, இவங்க சின்ன அக்கா. 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே ஆம்பளை நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு. அதே மாதிரிதான் சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன். எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அதை வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா ஓஹோ பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன் நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்கா விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் பாறேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க? உன்னை நீ வச்சுக்க, 2 பேர்ஸ் கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா. என்ன பார்வை? என்ன அக்கா நீ? ஏக்கா காமாட்சிய பொண்ணு பார்க்க வரங்களா? நல்ல இடமா? நல்ல வசதியான இடம்தான். அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தாண்டி அமையும். மங்கம்மா ஆம்பளை வராக, கொஞ்சம் இறங்கி நில்லுமா. நான் எதுக்கு இறங்கி போனோம்? ஆம்பளைகளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களுக்கு 10 மாசம் தான், நாமளும் 10 மாசம் தான். வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போக சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி. போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. சேத்துல விழுந்த செந்தாமரையே ஜில்லுன்னு இருக்கா. வா வா வா, பாத்து வா, பாத்து வா, பாத்துமா, பாத்து. நல்ல வேணும். ஏ கொண்டிமாட, இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. என்னம்மா மங்கம்மா, விரட்டு பத்த மொசல் வெடைச்சு பார்த்த மாதிரி பாக்குற? சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற? உன்னை நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான். இங்க பாரு. ஐயா புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டுனா பொண்ணு உடம்புக்கு ஒத்துக்காது. பங்காளி நம்ம புது புடவை போடு. மங்கம்மா இந்தம்மா.
அடியே தாங்கலையே, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இல்ல என்ன மோர கட்ட புடவையா குடுக்குறீங்க? பிச்சு புடுவோம் படுவா. ஏய், என்ன சொன்ன? ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்ப முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தெனாவட்டா சொன்னியே. இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டிய வளர்ந்துடலாம், கற்பு போனா. ஆம்பளைன்னா அலட்சியமா பேசுவிய, அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பார், குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க. ஆம்பளையோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளைங்க துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளைய அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்கமா பொம்பளையா நடந்துக்க. இப்ப நான் பொம்பளைங்கிறத உணர்ந்துட்டேயா? கூப்பிட்டியாக்கா? இல்லையே, நீ படுத்துக்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா மரம் வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பாவை நீங்க என்ன கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி அத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? என்ன அத்தை, அசத்திட்டேனா? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோடுமே வந்துட்டா போச்சு. அத்தை, அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க, நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது?
இலகெல்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமாமன்னு இருக்கு. மா இப்படிதான் எப்போது அசத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ ஏமா கொஞ்சம் இரு. என்னமா இது, முருக மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தந்தாண்டி. நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி